இந்த ரெசிபிக்கு வந்து ஆலிவ் ஆயில் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, மலைப்பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா காட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் இந்த தைமு இல்லாட்டி இந்த ஆரிகானோ, பேசிலு, அப்படி இல்லைன்னா இந்த மிக்சடு ஹெர்ப்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து இந்த ட்ரையாக தான் இருக்குது. வெள்ளை வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சிவப்பு வெங்காயத்தை விட நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இந்த பாஸ்தாவுக்கு. சிக்கன் சாசேஜ் நீங்கள் வெஜிடேரியனாக நீங்கள் சிக்கன் சாசேஜ் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் இந்த வெஜிடேரியன் சாசேஜ் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. சிக்கன் ஸ்டாக் இல்லாதனால இந்த க்யூப் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் அதில் வந்து வார்ம் வாட்டர் போட்டு நான் தயாரிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிக்கன் ஸ்டாக்கை டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடேரியன்னா நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள் ஸ்டாக் யூஸ் பண்ணிங்க. பட்டர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பிளைன் ஃப்ளார், இந்த மைதா மாவு தான் அது. நல்லா பசும்பால், இந்த க்ரீம் பால் வேணாம், ரொம்ப வந்து இதாகிடும். அதில் நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ப்ரோக்கோலி சேர்த்துக்கணும். அதில் ப்ரோக்கோலி மட்டும் தான் இது கரெக்டாக மேட்ச் ஆகும். நான் வந்து மற்ற வெஜிடபிள் போட்டு பார்த்தேன், மேட்ச் ஆகலாம். ஏன்னா கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள். இந்த மிளகு கொஞ்சம் வந்து நல்லா உடச்சி போட்டுருங்க மேலே. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த சிக்கன் இந்த ஸ்டாக்கில் வந்து சால்ட் இருக்குனால வந்து சால்ட்டு ஃப்ளேவரை கொஞ்சம் பார்த்துங்க, எந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு பார்த்துங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெஜிடபிள்லாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த மீன் டைம் வந்து நம்ம இந்த கொங்கிலியோ கலர் பாஸ்தாவை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா வந்து பாஸ்தா வந்து குழஞ்சிடக்கூடாது. ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப இதாக இருக்கும். ஒரு கிளாஸ் வந்து இந்த பாஸ்தாவோட ஸ்டாக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிங்க, நம்ம பின்னால் யூஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு பின்னால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த குக் பண்ண பாஸ்தா இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து குக் ஆகிட்டு எடுக்கிற மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம் இதில் வந்து பாஸ்தா குழஞ்சிடக்கூடாது. அதான் கொஞ்சம் இந்த பாமசான் வந்து சீஸை வந்து கொஞ்சம் செதுக்கிங்க. ஏற்கனவே நம்ம பால் போட்டிருக்கோம், இந்த மாவுலாம் இருக்குது. இந்த சீஸ் ஆட் பண்ண பிறகு நல்லாயிருக்கும், இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் சேர்க்குறேன் நான். நம்ம ஊர் நம்மளால் வந்து உரப்பு இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட முடியாது, அதனால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துங்க. நம்ம ஏற்கனவே இந்த எடுத்து வச்சுருக்கிறோம்ல இந்த ஸ்டாக் தண்ணி, அந்த ஸ்டாக் தண்ணியை மிக்ஸ் பண்ணிங்க. எதனால் அது சேர்க்குறோம்னா இது வந்து கொஞ்சம் கட்டி ஆகாமல் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப ட்ரை ஆகிடும். பாருங்கள், அழகாக சமைச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸில் இந்த ஃபுட்டை நம்ம வந்து குக் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வந்து ரெசிபிங்க. மேலே கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இந்த சர்வ் பண்ணுறப்போ கொஞ்சம் இந்த தைமு, இந்த பார்ஸ்லிலாம் சேர்த்துக்கிட்டு இந்த சீஸ் மறுபடியும் இந்த பாமசான் வச்ச வந்து சீஸ் கொஞ்சம் சேர்த்துங்க. அவ்வளோதாங்க.